இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி. மலேசியாவில் அந்நிய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டண சுமை இருக்கக்கூடாது. ILO வலியுறுத்தல். மலேசியாவிற்கு வேலை தேடி வரும் அந்நிய நாட்டு தொழிலாளர்கள், குறிப்பாக நலிவடைந்த பிரிவினர், வேலை வாய்ப்புக்கான கட்டணங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இதர செலவுகளால் சுமைக்குள்ளாக்கப்படக்கூடாது என அனைத்துலக தொழிலாளர் அமைப்பான ILO வலியுறுத்தியுள்ளது. நேர்மையான மற்றும் நெறிமுறைமிக்க வேலை வாய்ப்பு நடைமுறைக்கு இக்கொள்கை மிகவும் முக்கியமானது என ILO தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கென 2019 ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துலக தரநிலையின்படி தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கான எந்த ஒரு கட்டணத்தையும் அவர்களிடம் இருந்து வசூலிக்க கூடாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2001 ஆண்டு வங்காளதேச தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக மலேசியா இருதரப்பு ஒப்பந்தம் செய்திருந்தது. அதன்படி விமான கட்டணம் உட்பட மலேசியாவில் ஏற்படும் செலவுகளை முதலாளிகளே ஏற்க வேண்டும் என விதிகள் வகுக்கப்பட்டன. எனினும் 2023 ஆண்டு முதல் முறையாக வேலை அனுமதியுடன் மலேசியா வந்த பல வங்காளதேச தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வேலைகள் அங்கு இல்லை என்ற அதிர்ச்சிகரமான புகார்கள் எழுந்துள்ளதாகவும் ILO தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியது. லாங்காவி குவா பகுதியில் பயிற்சி பறப்பில் ஈடுபட்டிருந்த டைமண்ட் DA-40 என்ற சிறிய ரக விமானம் இன்று காலை அவசரமாக தரை இறங்கியதில் அதில் இருந்த இருவர் காயமின்றி உயிர் தப்பினர். விமானம் ஓட்டும் பயிற்றுவிப்பாளர் முகமது ஹபீஸ் இஸ்கந்தார் மற்றும் பெண் பயிற்சி பணியாளர் ஷாஇ சாத்தி மைசாரா ஆகிய இருவருமே பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். லாங்காவி அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து காலை 9:54க்கு புறப்பட்ட இந்த விமானம் 10:20 மணியளவில் என்ஜின் கோளாறை எதிர்நோக்கியது. இதையடுத்து விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வழங்கப்பட்டு காலை 10:27 மணிக்கு லங்காவி ஸ்டேடியத்தின் திறந்தவெளி மைதானத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதில் விமானத்தின் முன்பக்க சக்கரம் சேதமடைந்தது. இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள விமான விபத்து விசாரணை வாரியம் விசாரணையை தொடங்கியுள்ளது. நெகிரி செம்பிலான் முதல் மலாக்கா வரை சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் காவல்துறையினரை திணறடித்த முன்னாள் பெண் காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெகிரி செம்பிலானின் செம்போங் பகுதியில் தான் ஓட்டி வந்த ஹோண்டா சிட்டி காரால் வேன் ஒன்றின் மீது மோதிய அந்த பெண் காவல்துறையினர் தடுத்தும் நிறுத்தாமல் தப்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து ரம்பாவ் முதல் மலாக்கா துங்கா வரை நீண்ட தூரம் நீடித்த இந்த துரத்தல் வேட்டை இறுதியில் அவர் ஓட்டி வந்த கார் விபத்துக்குள்ளானதில் முடிவுக்கு வந்தது. காவல்துறையில் சார்ஜன் அந்தஸ்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அந்த பெண்ணின் காரை சோதனையிட்ட போது அங்கிருந்து 4 எக்ஸசி போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விபத்தில் முகத்தில் காயமடைந்த அவர் தற்போது கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் தடுப்பு சட்டம் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார் என்று ரம்பாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்மி அலி தெரிவித்தார். 2026 ஆண்டிற்கான தேசிய அளவிலான தாதியர் தின கொண்டாட்டம் மலேசிய தாதியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஹாஜா அனீஃபா ஹாஜார் தைப் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அரசு மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த சுமார் 2200 தாதியர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நமது தாதியர்கள் நமது எதிர்காலம், திறன்மிக்க தாதியர்கள் உயிர்களை காக்கிறார்கள் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு விழா அமைந்தது. தாதியர்களின் கல்வி, நல்வாழ்வு மற்றும் தொழில்துறை உரிமைகளில் முதலீடு செய்வது நாட்டின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்தும் என இவ்விழாவில் துணை அமைச்சர் டத்தோ ஹாஜா அனீஃபா குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பான சுகாதார சேவைக்கு தாதியர்களின் பங்களிப்பும் தியாகமும் இன்றியமையாதது என அவர் நினைவு கூர்ந்தார். Selari dengan menyambut Hari Jururawat Antarabangsa dan mengikuti bagaimana dengan pahaman bahawa tugas rawat jururawat itu hanya ringan tetapi amat berat. Ingin kita memberikan penghargaan dan perasan kepada mereka kerana sebenarnya dari segi waktu, korbanan, dedikasi yang mereka berikan untuk perkhidmatan yang terbaik itu
tak tahu bagaimana sebenarnya berat. மக்களின் ஆரோக்கியத்தை காப்பதில் தாதியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டும் வகையில் அமைந்த இந்த நிகழ்வில் முன்னணி பணியாளர்களான தாதியர்களின் நல்வாழ்வையும் அவர்களின் மருத்துவ சேவை திறனை மேம்படுத்துவதையும் சுகாதார அமைச்சு எப்போதும் முதன்மையாக கருதுகிறது என துணை அமைச்சர் டத்து ஹஜா அனீஃபா தமது உரையில் குறிப்பிட்டார். நாடெங்கிலும் இருந்து திரளான தாதியர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்தனர். மலேசியாவில் உள்ள உயர்கல்விக் கூடங்களில் பயிலும் இந்திய மாணவர்களின் கல்வி நலனை மேம்படுத்தும் நோக்கில் மித்ரா எனப்படும் இந்திய சமூக பொருளாதார உருமாற்று பிரிவு சிறப்பானதொரு முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு அங்கமாக தகுதியுள்ள மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் நிகழ்வு நேற்று மலாயா பல்கலைக்கழகத்தின் துங்கு வேந்தர் மண்டபத்தில் எழுச்சியுடன் நடைபெற்றது. மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவர்களின் அயராத முயற்சியில் உருவான இந்நிகழ்வில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு வருகை தந்து மாணவர்களுக்கு இந்த உதவிகளை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். தங்களின் கல்வி செலவின சுமையை பெருமளவில் குறைத்துள்ளதாக பயன் அடைந்த மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இத்தகைய ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தங்களின் உயர்கல்வி பயணத்தை தடையின்றி தொடர பெரும் ஊக்கமளிப்பதாக அவர்கள் திசைகளிடம் பகிர்ந்து கொண்டனர். மித்ராவின் கணினி வழங்கும் இந்த திட்டம் தங்களின் கல்வி செலவின சுமையை பெருமளவில் குறைத்துள்ளதாக பயன் அடைந்த மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இத்தகைய ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தங்களின் உயர்கல்வி பயணத்தை தடையின்றி தொடர பெரும் ஊக்கமளிப்பதாக திசைகளிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். என் பேர் லோகநாயகி மணிவண்ணன். நான் ஷாலாம் யூனிசெல்ல இருந்து வரேன். நான் பேச்சுலர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் மூலியமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிரைம் மினிஸ்டரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்புறம் ஃப்ரீயா லேப்டாப் கிடைக்கிறதுனால லேப்டாப் வாங்குற சுமை எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லேப்டாப் கிடைக்கிறதுனால அசைன்மெண்ட்ஸ் எடுத்துக்கு ஃபைனல் அசைன்மெண்ட்ஸ் எடுத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த மித்ராக்கு ரொம்ப நன்றி. என் பேர் சஞ்சனா ரவி. ஷாலாம்ல இருந்து வரேன். நான் பேச்சுலர்ஸ் இன் அக்கௌண்டிங் செய்யறேன். இந்த லேப்டாப் கிடைச்சது மூலியமா அசைன்மெண்ட் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்டடீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. என்னோட ஃபைனல் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் வீட்லயும் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தனால லேப்டாப் வாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இது மூலியமா கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ மித்ரா. வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி முருகன். நான் பேரால இருந்து வரேன். நான் யூனிவர்சிட்டி ஸ்லேங்கோல இருந்து படிக்கிறேன். நான் பேச்சுலர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்யறேன். ஆக்சுவலி இந்த லேப்டாப் கிடைச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு செம் எவ்ரி செம் எங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ அசைன்மெண்ட் எல்லாம் யூஸ்வலா எல்லாமே ஆன்லைன்ல தான் சப்மிட் பண்றோம். ஸோ லேப்டாப் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் லீலாமலர். தகப்பனார் பேர் கோபாலன். நான் பேரால இருந்து வந்திருக்கிறேன். இப்போ நான் பேச்சுலர் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க பை மித்ரா. எனக்கு இந்த லேப்டாப் கிடைச்சிருந்தா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த லேப்டாப் ஐ கேன் யூஸ் இட் ஃபார் மை அசைன்மெண்ட். அண்ட் யா. ஹாய், என் பேரு தேஜஸ்வாணி. நான் யூனிதா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கேன். இந்த மித்ரா ப்ரோக்ராம் எல்லாருக்கும் இலவசமா கணினி கொடுக்குறாங்க. இது எங்களோட டிகிரி ப்ரோக்ராம் நாங்க செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மித்ரா ப்ரோக்ராம்க்கு ரொம்ப நன்றி. இது எங்க அசைன்மெண்ட்க்கு அப்புறம் எங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஸ்வின் நாயர் பத்மநாதன். நான் யூகேல படிக்கிறேன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த லேப்டாப் எங்களுக்கு மித்ரா மூலியமா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லேப்டாப் எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, சின்ஸ் நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால நாங்க செய்யற அசைன்மெண்ட், கோடிங்கா இருக்கட்டும், எல்லாமே மோஸ்ட்லி நாங்க யூகேஎம் ஃபோலியோன்ற ஒரு வெப்சைட்ல தான் செய்வோம். ஸோ அதுக்கு மோஸ்ட்லி எங்களுக்கு ஒரு நல்ல டிவைஸ் தேவை, அது ஒரு நல்ல லேப்டாப் தேவை. ஸோ இந்த லேப்டாப் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப உதவியா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபியூச்சர்ல எங்களுக்கு நம்ம கோடிங் என்ன ப்ராஜெக்ட் என்ன செய்ய போறோம்னா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன் இந்த டிவைஸ் பேசிஸ். இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம் வசதி குறைந்த நிலையில் உள்ள இந்திய மாணவர்களின் டிஜிட்டல் கற்றல் தேவையை பூர்த்தி செய்வதோடு அவர்களின் கல்வி பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. கொத்தபாருவில் உள்ள ஏயோன் வணிக வளாகத்தில் பெண்களின் உள்ளாடைகள் உட்பட 491 ரிங்கிட் மதிப்புள்ள 9 ஆடைகளை திருடியதாக 21 வயது ஆடவர் ஒருவர் மீது இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. முகமது ஐடில் முஸ்தகிம் எனும் அந்த மெக்கானிக் மேஜிஸ்ட்ரேட் உஸ்மான் அப்துல் கனி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அந்த மெக்கானிக் விசாரணை கோரியதை தொடர்ந்து அவர் 2500 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மலேசிய ஏர்லைன்ஸ் உலகளாவிய விமான நிறுவனமாக செயல்படுவதால் வணிக ரீதியான நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவே மதுபானங்களை தொடர்ந்து வழங்குகிறது என மலேசிய ஏவியேஷன் குரூப் முன்னாள் நிர்வாக இயக்குநர் இஷாம் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடன் நடத்திய அலைவரிசை ஒன்றில் பேசிய இஷாம் இஸ்மாயில், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ் போன்ற அனைத்துலக விமான நிறுவன சகாக்களையும் பிரீமியம் வகுப்பு பயணிகளின் எதிர்பார்ப்புகளையும் புறக்கணிக்க முடியாது என்றார். எனினும் முஸ்லிம் பணியாளர்கள் ஹிஜாப் அணியவும், அமால் சிறப்பு விமான பணியாளர்கள் லண்டன், டோக்கியோ போன்ற நகரங்களுக்கு செல்லவும் மலேசிய ஏர்லைன்ஸ் வழிவகை செய்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஈரான், அமெரிக்கா இடையிலான புவிசார் அரசியல் பதற்றங்களால் விமான எரிபொருள் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், இதனால் விமானத்துறை கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. ஆடவர் ஒருவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த குற்றத்திற்காக 3 பேர் மீது தங்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் பாதிக்கப்பட்ட நபர் தனது நட்பு வட்டத்தை சந்திப்பதற்காக தனது நண்பருடன் சென்றபோது முகமூடி அணிந்த நபர்கள் அவரை துரத்திச் சென்று சரமாரியாக வெட்டியதில் அவர் உயிர் இழந்தார். இந்த சம்பவம் தங்கா சுங்கை மத்தியில் உள்ள புக்கிட் கங்கார் பகுதியில் நிகழ்ந்தது. 38 வயது தொங் வி ஷெங் என்பவரின் மரணத்திற்கு காரணமாக கருதப்படும் 3 மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் ஒருவர் குண்டர் கும்பல் ஒன்றில் தொடர்பில் இருந்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தேடும் பணி தொடர்ந்து வரும் நிலையில் வழக்கு விசாரணை ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.